5:30 வரைக்கும் நீ எனக்கு பொண்டாட்டி. 5:30 வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்க. அட்வான்ஸ் கொடுத்தா அதோட நம்ம முடிச்சுக்கிறோம். இந்த தேவையில்லாத வேலை பேசி நம்ம என்ன ஊர்ல செலவைக்க போறாளா? என்ன கவனம் போற? நீ எனக்கு ஒரு முறைக்கு அக்கா வேணும். ஆனா ஜோடி போட்டதுனால அப்பப்ப கட்டி பிடிப்பேன். என்ன ஆறு லோடு மேன ஏன் சோழ கொள்ளைக்குள்ள போற உள்ள கொஞ்சம் சோடி சேர்ந்து போவோமா? அடி அக்கம் பக்கம் யாரும் பார்த்துறாம கொஞ்சம் பார்த்து போகணுமா? சோழ கொள்ளைக்குள்ள போற உள்ள கொஞ்சம் சோடி சேர்ந்து போவோமா? அடி அக்கம் பக்கம் யாரும் பார்த்துறாம கொஞ்சம் பார்த்து போகணுமா? பங்குனி மாசம் வந்துச்சுன்னா பரிசம் போடணுமா? அந்த காடவளுக்கு அந்த கருப்பசாமி துணை இருக்கணுமா? சோழ கொள்ளைக்குள்ள இப்படி பிடிக்கிறேன் கொஞ்சம் கூட எகிரி வரத்தரல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. உன்னைய கட்டி பிடிக்கிறதுக்கு பேசாம தாலி மயிலுக்கல்ல கட்டி பிடிச்சிருவேன். கமான் கை தட்டலாம். இது மயிலுக்கல்ல கட்டி பிடிக்கிறது. என்ன கட்டி பிடிச்சி என்ன பண்ணுவாத? போதையில சில பேர் பன்னிக்குட்டியை கட்டி பிடிக்கிறாங்க. பன்னிக்குட்டினாச்சும் உயிர் உள்ள ஜீவனு. மயிலுக்கல் என்ன? மயிலுக்கல் ஓத்தா இருக்கல மூறி. உங்க அப்பா கொடலு. உங்க ஆத்தா சிலுக்கு. ஏன் உங்க அப்பா சொலுக்கு. ஓன் பாவாடை டர்ரு. ஏன் பாவாடை இல்ல ஓன் ட்ரவுசர் டர்ரு. ஓன் ஜட்டி ஓட்ட. இல்ல ஓன் பனியன் தான் ஓட்ட. ஏய் மூக்காந்தர ஓட்ட. ஏய் பேத்து புடம் பேத்து. பேரு மூக்காந்தர டர்ரு. பேக்க தாண்டி இன்னொரு ரோடு ஓட முடியும். மொகரையில உள்ள மீசைய பாத்தியா? ஹிட்லர் மீசை மாதிரி. ஆம்பளை எப்படி இருந்தாலும் நாங்க அழகு. ஆனா பொம்பளை 5 நிமிஷம் பேரல வழி போடாட்ட உன்னை பொட்டநாயை கூட குசுவாத. கை தட்டலாம். பொட்டநாய் கை தட்டின ஆளுங்க மூத்திரத்தை குடி. அந்த பொட்டநாய் குசுற பார்க்கத்தானே தெரு பொறுக்கிடாய் மாதிரி அலையிற லோ லோ லோன்னு அவங்க பியா தின்ற கோத்த குட்டமோன. நாங்க அலைய மாட்டோம். அப்படி ஆம்பளை தேவைப்பட்டா செக்ஸ் வீடியோ நீக்குறோம். கமான் கை தட்டலாம். கரும முடிச்சது. ஆமா இவன் பாற பள்ளியோட வைக்கிறா. நீங்கள ஈன்னு கை தட்டுங்க. இதுல வேற மொகரைய பாத்தியா? மொகரைய நான் உங்களை தப்பா சொல்லல. என் குரூப் மட்டும் முன்னாடி உட்கார்ந்துருந்துச்சுன்னு வச்சுக்க. விளக்க மாத்த எடுத்து உன்னை அடிச்சிருக்கேன். உனக்கு தான் சாணிய கரைச்சு ஊத்தி அடிச்சிருக்கோம். மானகட்ட பயல. எம்கேஆர் புதுக்கோட்டை மாயானா மிரண்ட காலம். யாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்து நான் பயப்படுவேன். ஏன்னு கேளு. இப்ப எந்த பொம்பளைக்கும் பயப்பட மாட்டேன். எதுக்கு காரணம்? அந்த தைரியத்தை கொடுத்ததே மாயாதாண்டி மாப்ளை. எதை உனக்கு? உங்க ஆத்தாட்ட போய் என்னை கேளு. யாரு? உங்க அப்பாண்ட போய் என்னைய கேளு. சித்தி உங்க அப்பா எனக்கு மாமே. அப்பா உங்க அப்பா எனக்கு மாமே. மொரகட்ட சக்காத்தி மொகரே பாத்தியா? மொரகட்ட மூதேவி. உங்க அப்பா எனக்கு மாயா. என்ன ராதாகிருஷ்ணா என்ன பேர் சொல்ற? மாயா தீக்கி மாறு வேறு சாயா. போய் சேர்ந்துட்டால உங்க ஆயா. அட போறாங்க ஆயா. கை தட்டலாம் அவ்வளவுதான். எதா இருந்தாலும் நோத்தங்கம்மா பேசினாலும் எனக்கு கை தட்ட ஆள் இருக்கு. ஆனால் நாடக உலகத்துல நான் பேசி பேர் வாங்குறது எம்கேஆர் பெரிய ஆள் அல்ல. இந்த ஒரு பெண்மணி ஒரு வீர தமிழச்சியா புதுக்கோட்டையிலிருந்து உன்னுடைய ஆடைகளை ஒரு பேக்கில் வச்சு அதை எடுத்துட்டு வந்து இங்கே நாடக ஆடி இந்த கிராமம் கொடுக்கக்கூடிய காசை வைத்து உன்னுடைய குழந்தை குட்டிகளை படிக்க வைக்கிறவார் நீதான் பெரிய. பொம்பளை யாருக்கு சாதிக்கிறேன். இந்த ஊருக்காக என் இளைஞர்களுக்காக உன்னை எங்க ஆத்தாங்கம்மான்னு சொல்லுவேன். நான் இந்த ஊருக்காக இந்த இளைஞருக்காக இந்த மக்களுக்காக மொத்த பீத்தினி பயமௌனேன்னு சொல்லுவேன். என்ன வேணாலும் சொல்லு. ஐயா உதித்த பயலா இருப்பான் போல் இருக்கே. ஆனா எங்க அப்பா அன்பாளையத்துல யூடியூப்ல பார்த்துட்டு அவர் தலையில அடிச்சுக்கிறாரு. ஏன்டா என்னை கவலைப்படுத்துற? நீ பேச வேண்டியதாண்டா. விழுந்துக்கிட்ட அவளை கடி. அவ எந்த காட்டு முன்னே தெரியல எங்க அப்பனை இழுக்கிறாளடா. எங்க வீட்டுல இருந்தா எங்க தாத்தா பார்த்துட்டு என்ன காரி துப்புறாரு. அது எந்த பரதேசி பய பொம்பளை தெரியல. எங்க வீட்டுல உள்ள பொம்பளை எல்லாம் இழுக்கிறானே. நீ அவனை சும்மா விட்டுட்டு வந்தேன்னு. எங்க தாத்தா தேவையில்லாத பேசாத. 5:30 வரைக்கும் நீ எனக்கு பொண்டாட்டி. 5:30 வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்க. அட்வான்ஸ் கொடுத்தா அதோட நம்ம முடிச்சுக்கிறோம். இந்த தேவையில்லாத வேலை பேசி நம்ம என்ன ஊர்ல செலவைக்க போறாளா? என்ன கவனம் போற? நீ எனக்கு ஒரு முறைக்கு அக்கா வேணும். ஆனா ஜோடி போட்டதுனால அப்பப்ப கட்டி பிடிப்பேன். என்ன
ஆறு லோடு மேனு கோயந்த மேனா இதே 3ஆம் நம்பர் வீடா? இது 3ஆம் நம்பர் வீடா? 7ஆம் நம்பர். ஐயோ மாறி வந்துட்டேனே. அப்ப வளைக்கங்க. இந்த வீட்டுல ஆளக்கவே காணா. எங்க போயிட்டாங்க? சிவாஜி கணேசன் செத்தது ஒன்னே எடுத்தாண்டா. ஏண்டா 1/4 கிலோ கூட இருக்காது, இதை தூக்க முடியாம திருறேன். என்ன நாட்டுக்கு சாடா? நான் நாண்டுக்கு தொங்குனா நீ நாண்டுக்கு தொங்கு. அளவுதான் ஏய் அளவுதான் அளந்துவார். இன்னும் நல்லா அளந்துவாரு. டேய் டேய் ரைட் விடு. சம்பளத்துல 300 ரூபா பிடிச்சிக்கிருவேன் என்னை ஏத்துறதுனால. இன்னைக்கு நீ சொல்ல முடியாது. சம்பளத்தை முன்னாடியே கொடுத்துட்டா அப்படியே போனாலும் போயிருவேன். தாக்கறியா? சாரி ப்ரோ, ஹார்லிக்ஸ் வாங்கி தரவா? காலை நீங்க கைதட்டி அந்த சூத்தூத்தி பையில ஏற்றி விட்டிய. இப்போ அவர் பில்டிங் கான்ட்ராக்டர் காமராஜன் அவர்கள் எனக்காக 100 அன்பளித்த அன்பான உள்ளத்திற்கு நன்றி 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 கலந்த வணக்கம். எதுக்கு ப்ரோ என் பின்னாடி நங்குன்னு அடிச்சிங்க? நான் நீ என்ன தெரியல ப்ரோ, பொம்பளை வந்த மாதிரி இருந்துச்சு. நான் அங்கன்னு எடுத்துட்டேன். ஆமா, பொம்பளைகிட்ட போய் தகத்தி விட்டாலும் ரெட்டை புள்ள வரைக்கும் போடா மொட்டு முண்டை. உனக்குத்தான் சாக்கப்சர் உள்ள வாங்கிருச்சுல, எப்படி போட்டு விட்டேன் பத்தியா? சாக்கப்சர் உள்ள போனதுக்கு காரணம் நீ தானே. அப்ப இவங்களுக்குள்ள என்னமோ நடந்திருக்கே. இப்படி காட்டி கொடுத்தேன். நான் தானே உன்னை மிதிச்சேன். சாரி ப்ரோ. ப்ரோ ஒரு அழகு தேவதை டொங்காஸ் லாக். எப்ப நான் அலைகிறான் பாரு. ஐ லேடிஸ் அண்ட் டொங்காஸ். ஏச்சி மானகட்ட மேல நேத்து நீ அங்க போயிட்டு வந்ததுல இருந்து உன் போக்கு மாறி போச்சுடா மானகட்டவனே. ஸ்மால் கப்ளிங் லென்த் ஓஸ் இந்த அட்டாச் அந்த கிரீஸ். ஒழுங்கா தமிழ்ல பேசணும் இல்ல இங்கிலீஷ் பேசணும். இவன் ரெண்டையும் போட்டு குழப்புறான் பாரு. கப்ளிங் ஆ லூஸ். உனக்கு தான்டா லூசா கிடக்கு. 2 குண்டம் எங்களுக்கு கப்ளிங்லாம் லூஸ்ல கின்னுதான். ஓஸ் அண்ட் லென்த். ஓஸ் லென்த் வர மண்டியோட சொல்லு. அதான் முறிஞ்சு போய் கிடக்கு. அப்புறம் இங்க வந்து லென்த் கிந்துன்னு பேசிட்டு இருக்க. உள்ள பாத்துட்டியா? உள் வாங்கிடுச்சுன்னா சொல்லிட்டா அப்படியே. சுண்டி இல்லடா சோன மயனே. அக்கா அக்கா பெரியப்பா பெரியப்பா அதான் நல்ல ரீசன். போடா நீ போடா. அரஞ்சூரிய மயிர் மயனே. அந்த பொம்பளைட்ட ஒண்ணு நக்க முள்ள என்னைய போட்டு இது பண்ணிக்கிருக்க. இன்னொரு வட்டம் சட்டையை பிடிச்சா சரி போ, பிடிச்சிட்டு போ. ஏன் அடிக்க போற மாதிரி பில்டப் பண்ண? டீ சாப்பிடுறியா? டீ சாப்பிடுறியா? டீ சாப்பிட்டு பழக்கம் இல்ல. கார்லிக்ஸ் இருக்கா? பிளாஸ்க்ல இருக்கு. உன் பாடிக்கு ஆரம்பத்துல வரும்போது என் டீம் முருகன் டீம் கெஞ்சினேன். எதுக்கு? நாடகத்துக்கு கூட்டு வாங்கணும். இப்போ நாங்க காரை வச்சு கெஞ்ச வேண்டியது. கால் சீட்டு கிடைக்க மாட்டேங்குதப்பா. இந்த பாடி வரலன்னு நேற்று ஒரு ஊரில் எங்களை டாட்டா காமிச்சு இல்லை போக சொல்லிட்டாங்க. மொத்தம் நீ இருந்தா தானடா, உன்னை க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த பிரச்சனை நீ க்ளோஸ் பண்ணாலும் நான் ஆவியா மேடம்னுக்கு பறந்துக்கிட்டே தெரிய வேண்டாம். ஹாய் டார்லிங். ஹாய் ஹாய். டொங்காஸ் போடுமா? ஹாய் சொல்லிட்டாலே அங்கேயே அலையிறானே. அட 2 லூஜ் பையலா இருப்பாங்க போல இருக்க. ஐயோ உங்களுக்கு பொம்பளையிலே வேணாண்டா. ஏய் அளவு வட்ட உள்ள இருக்கும்போது ஆப்பிரிக்கா அணில். நம்மளுக்கு எதுக்குடா பொம்பளை? பொம்பளைய போய் கட்டி பிடிக்க அவன் புரிஞ்ச கூட்டத்துக்குள்ள இருந்துட்டு அறுவாடத்துக்கு ஓங்குற பின்னாடி ஒண்ணுக்கு இருக்க போனா. நம்மளா மாத்தி மாத்தி குத்திக்கிட்டோம்னா அழுப்பே இல்லை. சீக்கிரம் உலக அழிய போகுது. ஏங்க என்ன என்ன ஆட்டுக்குட்டி கூப்பிடுற? கண்டுக்கிறாத உளுந்தோட வாங்கி தரேன். போயிட்டு அப்புறம் என்ன ஆட்டுக்குட்டி கூப்பிட்ட மாதிரி போற கட்டி ஏறிக்கிட்டு. அவ்வளோதான், எக்ஸ்ரே எடுத்துட்டாங்க, முடிஞ்சு. இன்னும் யாரும் நீர்க்கசு வேறு போட்டிருக்கோம். அவ்வளோதான் முடிஞ்சு தாலி. அதோட ஓலப்பாயில் சுட்ட வேண்டியதான். டாய் அன்னைக்கு பொம்பளை பிள்ளை போட்டா பார்த்தவனே உனக்கு உதஞ்சிருச்சு. இப்படி தடவைனா என்ன ஆகும்? லென்த் இந்த லாங் லாக். தாய் உனக்கு நான் 5000 கூட தரேன். அவன் உதட்டோட ஒரு முத்தம் கொடுவேன். கர்மம் கர்மம். அன்னைக்கு அப்படித்தான் என் கன்னத்தில் பொம்பளை வேஷம் போட்டு முத்தம் கொடுத்தேன். அந்த 2 ஓட்டப்புளுக்கு நடுவில் சதை மாட்டிக்கிருச்சு. ஐயோ போடா, நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. ஆமா இன்னைக்கு சோழ கொள்ளை ஓரத்திலே இன்னைக்கு கடலை கொல்ல ஓரத்துல எப்படி எதிர்பார்த்து பாட விடுறா, பாட விடு. நீ பாடு. நீ அந்த மைக்கில் பாடு, இந்த மைக்கில் நான் பாடுறேன். இன்னைக்கு மொட்டை மாடி மேமாடி இன்னைக்கு கீழ்மாடி மேமாடி
காட்டும். இன்னைக்கு தொண்டி ராமேஸ்வரம் திருப்பத்தூர். டேய் நம்ம நாடகத்துக்கு வந்தோமா இல்லை பஸ் ஸ்டாண்டில் கள்ளப்பருப்பு வைக்க வந்தியாடா? பாடம்டா. நீ பாடுறா. இன்னைக்கு மொட்டை மண்டை மசுறு மண்டை மொட்டை மண்டை மதுரை மண்டையா? அடுத்து நான் சொல்றதுக்கு வழி இல்லை நினைச்சு பார்த்தியா? உடஞ்ச மண்டை உடையாத மண்டை. கொஞ்சோண்டு ஆர்வத்தை தோண்டுல இப்படியா? டேய் உன்னைய நான் சப்போர்ட்டுக்கு தான் கூட்டு வரேன், நீ எல்லா வேலையும் பார்த்துடுற. கடைசி வரைக்கும் என்னைய குறுக்கா மாதிரியே ஆக்கிட்டியாடா. நீ அலுப்பு இல்லாம நீ நல்லபடியா இருக்கணும். உடம்பு வலிக்காம எல்லா வேலையும் நீ மேலே வலிக்க கூடாது. நீ பாட்டுக்கு ஆள் இருந்தா போதும். கப்ளிங்கு ஓசருக்கு அப்பனிங்க அங்க இருக்கு ஓதுதானே. இது நாடகமா இல்லை ஜெக்ஸ் படம்? அடிக்குது குளிரு முல்லை பூங்குடி கொம்பை தேடுது கொம்பை போனவும் கொம்பை தேடுது கட்ட பொம்மை வீரா கட்டி கொள்ள வாடா. போதும் போதும் போதும்பா. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன். அந்த இடத்தில் கண்டுபிடிப்பேன். நல்ல வேலை ஒரு பேண்ட்டு ஒரு ஜட்டி ஒரு ட்ராயர் போட்டதுனால தப்பிச்சேன். கிளச்சிட்டானடா நாய் கிளச்சது மாதிரி. ப்ரோ அங்கே ஒன்றும் பண்ணாமல் ஏன் மடுவு அதுக்கு வண்டிய மாசி மாசம் பெட்டிக்காரன் கூட பார்க்க மாட்டேன், திருப்பிக்கிட்டு தாலி எத்தி புரியும் மயிர் மனை. நீ பாடுற, நீ ஒரு சொர்ணம் உண்டா நீ. ஏன்டா அவனை செய்ய சொல்லிட்டு நீ பாத்துக்கிட்டு இருக்க பிச்சைக்கார முண்டை, நீ என்ன வந்து ஒன்னு நம்பிலாம் வர்றேன் பாரு நானே. நீ ஏன்டி கலவே கேட்காம கொத்தனா இருக்கு எவ்வளவு சாந்தி சட்டி தூக்குவாளா? நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமனிடும் பாரோ. அடே அவனுக்கு காம முத்திருச்சுடா, உனக்கு லீவு தாரே. ஓமுண்டா போத்தா சட்டையை கழிச்சு விட்டா. போடா தண்ணி கேக்கும் ஏ பெண்ணு தாகம் தணிஞ்சதா என்னடா பெருச்சாலி காங்கிரட்ல ஓட்டது மாதிரி இவன். என்ன பண்றதுனே தெரியல இன்னைக்கு வருத மணிக்கு. ஆறும் அப்ப நேத்து ஒரு நாள் வராதுக்கு இப்படியா? அம்மா சூப்பு ஆட்டுக்காலு அடி சும்மா இருக்குதாடி ஓங்காலு சும்மா இருக்குதாடி ஓங்காலு சூப்பு ஆட்டுக்காலு சும்மா இருக்குதாடி ஓங்காலு சூப்பு சூப்பு ஆட்டுக்காலு சும்மா இருக்கா ஓங்காலு. என்னையா பண்ணுன? சிச்சோ 108க்கு போனடுங்கயா. டாக்டருக்கு சொல்லி ஒண்ணுதான் பத்துமா? அவன் பிடிக்கிறது கூட எனக்கு வலிக்கல, பிடிச்சுக்கிட்டு பிதுக்குறானே. சூப்பு ஆட்டுக்காலு சும்மா இருக்கு சூப்பு ஆட்டுக்காலு. நான் வேதனையில இருக்க, நீ ஆடுற. அதான் பிதுக்குனதுல ஒன்ன காணா. ஐயா காணுமா? ஏமா உன் செவரொட்டி எடுத்து ஒட்ட வைமா. அத காணோம்ல உனக்கு அண்ணா. நான் தானே. ஓஸ் இருக்கு. அது எதுக்கு வேஸ்ட்?
பாதி வரைக்குள்ள தேடு. அண்ணே அப்ப இது மட்டம் பாக்குறது லெவல் டிப்பு ஒத்து தூக்கு குண்டு சூப்பு ஆட்டுக்காலு சும்மா இருக்கா உங்காலு சூப்பு ஆட்டுக்காலு சும்மா இருக்கா உங்காலு எரி எடுத்து திரிவான் போல் இருக்கு. அந்த நாய் கடிச்சதுல இருந்து என்னன்னு தெரியல, அவன் கிட்டத்துல பொம்பளை கிட்ட போனோம்னா நான் எப்ப கடிச்சிச்சு? நாய் அதுலயே கடிச்சு போடுச்சு. அதுல இருந்து கிட்டத்துல போனோம்னா தெரியல. ஊசி எல்லாம் போட்டீங்களா? சும்மா நிக்காதீங்க நான் சொல்லுபடி வைக்காதீங்க சும்மா நிக்காதீங்க நான் சொல்லுபடி வைக்காதீங்க உன்னை நெருங்கவே விட மாட்டேன். உலகத்துல உன்னை மாதிரி கடலை கரப்பைய உலகத்திலே பார்க்க முடியாது. நீதான் போய் அங்க நெளிக்கிற, என்னையும் செய்ய விடு. என்னன்னாலும் செய்வேன். விலங்காட்டூர் ராமகிருஷ்ணன் இருப்பு காளையார் கோயில் ராமகிருஷ்ணன் சார்பாக பாலகிருஷ்ணன் அவர் சார்பாக அன்னை மருதமணி அவர்களுக்கு 100 ரூபா. ஐயா யோ அன்பளிப்பு யாது அன்பளிப்பு 100 ரூபாயா வாங்க அந்த அளவுக்கு நான் மோசமா? ஆ. கொடுத்தா 500 ரூபாய்க்கு மேல கொடுக்க சொல்றது, சும்மாவே ஒரு சிப்ப 500 1700 ரூபாய் விக்குது. எங்க அப்பா தலை தலை அடிக்கிறாரு, என்னடா காசு வந்தது? 100 ரூபாய் கொடுத்தா நான் எப்படி 200 திருப்பி 100 ரூபாய் தானே கொடுக்குறாங்க, அது வேற ஆள் கொடுத்த காசு அவங்களுக்கு. இப்ப அவர்கிட்ட இருந்து 500 ரூபா வரணும்னு எதிர்பார்க்கறீங்க. 200 வாங்க மாட்டேன். வாங்கிடுவேன். இல்ல வாங்க முடியுமா முடியாதா? முடியும் முடியாதுன்னு சொல்லுங்க. சொல்லு வாடாயிடா நோத்தா வாடாயிடா வாடா. நீ அடுத்த மட்டும் இந்த காசை எனக்கு வேணாம்டா. அப்ப இந்த காசை வாங்க மாட்டேன். வேணாம் வேணாம் வேணாம். இந்த 1 ரூபா சில்லறை கிடக்கு பாரு. ஏன்டா பிச்சைக்கார முட்டை. 200 ரூபா வேண்டாம் 1 ரூபா போட்டுடா. நன்றி சொல்லு. கொண்டு வாங்க எல்லாரும் எந்திரிச்சு வாங்க, இப்போ இளைஞர்களை வாங்க. என்னப்பா இப்படி இருக்கீங்க 100 ரூபாய் கொடுத்துக்கிட்டு? நீ காணாத பனங்காடி ராஜசேகர் அண்ணன் நினைவாக பனங்காடி ராஜசேகர் அன்பு தம்பிகள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்கு 501 அம்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்பு உறவுகளுக்கு நன்றி. இங்கே எங்கள் அண்ணன் மருதமணி அவர்களை பாராட்டி பில்டிங் கான்ட்ராக்ட் எனது அன்பு அண்ணன் உறுதிக்கோட்டையைச் சேர்ந்த காமராஜ் சார்பாக உறுதிக்கோட்டை காமராஜ் அண்ணே காமராஜ் பில்டிங் கான்ட்ராக்ட் கிசான் லாங் வந்தது எக்கோ இவ்வளவுலாம் சொல்ல முடியாது. அப்படின்னா நீங்க காதை கூட திருப்பி வாங்கிக்கோங்க. சரி இந்த சொல்ற வார்த்தையை மட்டும் சொல்லிடு, நான் 1000 ரூபா தரேன். பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்கா புளியடி தம்பம் ஒரு 500 ரூபா கொடு. என் தம்பா ஏது இது சொல்றதுக்குமா? இல்ல ஒரு 500 ரூபா கொடு. என்ன உன் மாசு ரொம்ப பெருகிட்டே போகுது. இல்ல ஒரு 500 ரூபா நான் தர்றேன். ஏய் சொல்றா மரியாதை சொல்றாங்க நீ எவனோ எரிச்சு ஒருத்தன் அடிச்சிட்டு சாக போறேன். நீ வெட்டிட்டு போச்சிட்டு போய் மயிர் மணி வண்டியில ஏறாதடா சொல்றா புளியடி தம்பம் புழுத்தடி தம்பம். சரியா சொல்லுவேனே. வாழை வாழை இங்க வாழை உண்மையிலே சில பேருக்கு அவனுக்கு சொல்ல தெரியாது பாவம். சொன்னனா பொத்திட்டு உள்ளவா ஒரு மயிர் ஏய் காசு கொடுத்துருக்க ஒரு நன்றி சொல்லிடுவா. ஐயா காமராஜர் அவர்களுக்கு என் சார்பாகவும் அழுத்துறா ஊம்பு ஊம்புன்னு சொல்லாத. ஓயாம என்ன சொல்ற? அப்படி போய் அது சொல்லாத. எனக்கு இந்த வார்த்தை அந்த வார்த்தை வராது. எனக்கு ஊன்ற எனக்கு ஊம்பு ஊம்புன்னு வருது. அவர்கள் சார்பாக நன்றி நினைவு வணக்கம். வணக்கம். பலமுறை சொன்னேன் 200 ரூபா பத்தாது. சம்பளமே அவ்வளவுதானே உனக்கு? 200 ரூபா வண்டி ஓடு வண்டி ஓட்டு என்ன செய்ய? வாத்தா 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 ஆத்தா 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 வாத்தா 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 ஆத்தா ஆத்தா ஆத்தா
போனோம்னா டவர் கிடைக்கும். கடல் உள் வாங்கிருதாக்கும். நான் உள்ள போய் ஒரு மாத்திரை வச்சிருக்கேன், எடுத்து வந்துடுறவா? எதுக்கு மாத்திரை? தெம்புக்கு, ஹெல்த்துக்கு. ரிவிட்டால் போட சொல்லு. ஹெல்த்துக்கும் செய்யும். வாயை மூடுறா, வாயை கிழிச்சு விடுவேன். மானம் கட்ட பையல. உன்னை அப்படியே தூண்டிய போட்டு இழுக்கிறேன். யாரு? ஆனா நம்மளால முடியலண்டா. வாய் இருக்க பாடி போட. மாமா உன் பொண்ண கொடு, ஆமா சொல்லி கொடு. நான் ஏதாவது பாட்டு பாடட்டா? பாட்டு பாடுறி. சூப்பர் சிங்கர் எங்க அண்ணன் முத்துச்சிருப்பி. அவன் பாடி டைட்டில் வின் பண்ணி வெளிநாடு போனேன். நாடகத்துக்கு கூப்பிட்டா வர நீ மாட்டேங்கிற. இப்ப பாடினா உறுதிக்கோட்டையை தாண்டி போக முடியாது. அவர் சூப்பர் சிங்கருக்கு போகட்டும், நான் சூப்பர் சிங்கருக்கு போறேன். அண்ணே மைக்க காலையில ஆசிட்ட ஊத்த அலசு எச்சி அந்த ஓட்ட பல்லுக்கு அதுக்கு புரிச்சு புரிச்சுன்னு அத கிளவி. சீ சே கருமம் பிடிச்சவனே. அப்பதான் சங்கர் இருக்குன்னு அர்த்தம். பாருங்க ப்ரோ பாடு. முடிவட்ட முக்கம். ஐயோ நேத்து போற நாடகத்தை பாரு. கட்டப்போ நாடகத்தில் நடிச்ச வேலை கூட்டு வந்து தப்பா போச்சடா. அது அந்த பாட்டா பாகவதர் வெள்ளையத்தேவனுக்கு குடிமைச்சினுக்கு வரும்போது பாடுறது. முடிவட்ட 3 ரூபா முகபலிக்க 4 ரூபா ஆகமத்தான் 1 ரூபா அபுச்சி மார்களே அலிருந்தா வர சொல்லு. இதுல நீ ஆடலாமனே, நான் வெரைட்டிஸ் பண்ணவா? முடிவட்ட 3 ரூபா முகமலிக்க 4 ரூபா ஆகமத்த 1 ரூபா அபுச்சி மார்களே அலிருந்தா வர சொல்லு. கமா கமா. தம்பி தள்ளி நின்றே பேசுங்க தம்பி. அண்ணே பட்டி வாக்குற தகடு இருக்கானே, உன்னை கொண்டு வந்தவங்க எப்படியே மறைச்சுக்கிறேன். கீச்சரா கீச்சரான்னு அடிக்குதுரா எச்சி. செய்தி வீடியோ ஃபில்டரை பற்ற வச்சுட்டானே. ஏய் 2 பேத்துக்கு பிள்ளை வளர்ந்தான் பெருசப்பா பத்தியா? கலவையை வச்சு உன் கக்கூஸ் கோப்பையை அழைக்க தெரிஞ்சான். கக்கூஸ் கோப்பை உங்கள்கிட்ட இருக்கு. கரும பிடிச்சவனே. நேத்து ஒரு நாள் கட்டபொம்மை நடத்து போயிட்டு வந்து நம்ம உயிரை வாங்குறான். பல்லு மயிரை பாரு, ஓ மூக்கு மயிர பாரு. அவன் பரவாயில்ல, உனக்கு 2 பக்கம். ஐயோ மொழிய பாரு, திருட்டு பைய மாதிரியே இருக்கு. மொல்ல மாதிரி பையல. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. அங்க போய் தொட்டு கும்பிட்டு வந்துட்டு அப்புறம் நான் இங்க வந்து படம் எடுக்கிறேன். என்ன போற இடத்துல போய் தொட்டு கும்பிட்டு வந்துட்டு அப்புறம் இங்கிட்டு வந்து படம் எடுத்து கை வேலையா கட்ட பிள்ளை குட்ட பிள்ளை கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள. நீ ஆடும்போது நான் கிட்டத்துல வந்தனாடா பொழந்து ஊருவேன் பொழந்து. அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க. ஆளு பார்க்க அப்படி இருக்காரு நினைக்கிறியா? என்ன? என்ன நினைச்சிட்ட? உங்க பலத்தை காட்டுங்க. நீ சொல்லு டொங்காசு எப்படி போட்டேன்? யாரு உங்க அப்பா கிட்டயா? உங்க அப்பா கிட்டயா? உங்க அம்மா கிட்டயா? மானம் கட்ட பையல. ஏய், நீ என்னமா தவறா நினைக்கிற? அப்புறம் டொங்காசுனா என்ன அர்த்தம்? டொங்காசுனா 1 ரூபாய டொங்குன்னு போட்டா அதுக்கு டொங்காசு. அந்த 1 ரூபா போட்டதான் சொல்றியா? ஆனா உன் புத்தி இவ்வளவு பிச்சைக்காரத்தனமா இருக்கு பாரு. 1 ரூபாயிலே இருக்க எப்ப பார்த்தா. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள. சம்பளத்துக்கு அம்பிடுத்தே விட முடியும். நீ 10 ரூபாய்க்கு ரவுண்டா போறியே, அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் உன்னை முகம் இங்க வச்சு நான் சாக அடிக்கலடா. உனக்கு என்ன வலிக்குது? மயிரை புடுங்குது. நான் தான் மெயின், நீ சைடு ப்ரோ. நீ வாமா. அவ்வளோதான், என்ன விட்டா கூட உன்னை சென்னை ஆக்கிடுவேன். பிரச்சனையாக இருக்கக்கூடாது கண்ணே.
அதே எட்டி பார்க்குறேன் பாரு, மொங்கோட்டை பார்க்குறேன், பணம் கொண்டாட நம்ம வரைக்கும் போறேன் பாரு. டேய் பக்கத்தில் நிற்காத, அங்கிட்டு போடா. மானங்கட்ட வயச்சி ஒளிப்பான்ல வாகடா ஆக்கி சொல்லி காடமங்கலம் முடியும் இருந்த மாட்டியாளா? நீங்க வாங்க கதவழி. ஏத்து விட்டுக்காரன் காய்ச்சல்ல கிடந்தா இவங்க சும்மா காய்ச்சி நக்கல் பண்ணி குமுறுவாங்கல்ல. நீ எதுக்கும் கலப்படாத. மண்ணை வாரிலாம் தூத்து வாங்கி எலும்புச்சம்பளம் வெட்டு வாங்க, கழுத்திருப்பேன் கோழியை கூட அறுத்து வைப்பாங்க. நீ கண்டுக்கிறாரு வெளியே இருக்க முடியல, அடப்பு தூரு கட்டையை கொடுக்குறியான் பாரு. நீ எதுவும் கவலைப்படாத தங்கம், நீ இல்லைன்னு நான் இல்லடா கண்ணா. ஐயோ யானை கத்துது. யானையெல்லாம் அவுத்து விடுவாங்க. நீ எதுக்குமே ஆசைப்படாத, எதுக்கும் யானை வந்தா பயப்படாத, குதிரை வந்தா பயப்படாத, ஆனா கழுத வந்தா மட்டும் பயந்துரு. ஏன் பெருசு ஏண்டா அந்த கழுதை நீ தானே கழுத பையல. இவன் தான் கழுதைக்கு பூரா தலை கவக்கம் விட்டு கொடுப்பேன். இதுக்கு தான் கண்ட கண்டவனோட சேராதீங்கன்னு உங்களை சொல்றது கேக்குறீங்க. கொஞ்சம் நேரம் லொப்ப பயங்கர காமிச்சு. நானா சேர்றேன், உன் வாடகை எடுத்து அவன் வர்றேன். வா அவன் பாரியே சரியில்லை. கமான் சிப்பி பாரு டாமி, வண்டி ஓடு. பிரதர், அன்பு தம்பி அவர்களே, ஆனா தினமும் நாய் நாய்னு கூப்பிடுறீங்க, ஒரு நாளா நக்க விடுறீங்களா? சூப்பர்ரா, போறா போறா. ஆமா பெரிய இந்தியா ஜெயிச்சிருச்சு 2 பேரும். எதை தொட்டேன்? சிமெண்ட் மூடியை உடைக்கிறானா? கண்டுக்கிறா. அதுக்கெல்லாம் உனக்கு சேதார கூலி தர்றேன், நீ ஒன்றும் பண்ணாத அவனை. ஏன்னா அவனை விட்டாலும் ஓடி போயிடுவேன். காசை வாங்கி விட்டேன் அன்னைக்கு. கண்ணே பத்தியா விரலுக்குள்ளேயே வெள்ளரிக்கா ஆட்டுறேன் பாரு. ஜெய் பண்ணவர்றா, பண்ணுடா. பொத்திட்டுறா. நான் அப்பதை உடிச்சு அப்படித்தான் இருக்கேன். ஒன்றும் கிடைக்கல பொம்பளை பூராமே அடிப்புத்தேன். அந்த வார்த்தையை நான் சொல்லுவேனா? கிடைக்கலன்ற வார்த்தையை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். அதுல இந்த 2 வருஷமா தம்பி, ஆனா உன் புகழ சொல்லணும். சொல்ல வேணாம். இல்ல சொல்லு. அது செஞ்சதை சொல்லாதடா. வேணாம் தம்பி, அப்படி செஞ்சத சொல்லணும். செய் நன்றி மறவாதே. உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்க சொல்லியிருக்காங்க. அதுலயும் இந்த ஏரியாவில் நம்ம சொந்த பந்தமெல்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு போகணும் தம்பி உன்னுடைய பெருமையை. புகழ சொல்லணும். எப்படி? அன்பாளையத்தில் 20 பேரை வச்சு சாப்பாடு போடுற, வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு வாங்கி தர்ற, பெரிய அவங்களோட சேர்த்து எனக்கும் கஞ்சி ஊத்துற இதெல்லாம். ஆனா இருந்தாலும் உனக்கு பெருமை பிடிக்காது, இருந்தாலும் நான் சொல்லணும் தம்பி. எனக்கும் தினமும் வேணும்ன்றதெல்லாம் அந்த ஏசி காரில் 300 கிலோமீட்டர் கூட ஏசி காரில் கூட்டேன். ஏசி காரை பார்த்ததே இல்லை. ஏசி காரில் கூட்டு போய் அடுத்த வருஷம் உனக்கு சொந்த கார் வாங்கி தரேன். ரொம்ப நன்றி. சொந்த கார் வாங்கி கொடுத்தாலும் நான் அதை பெருமையாக ஏற்றுக்கிற மாட்டேன். ஆமா வேற என்னடா? ஆனா தினமும் காலையில 2 பணியாரம் 1 உளுந்த வடையெல்லாம் வாங்கி தர்றேன். பணியாரமா? சரி விடு. அதை கூட பெருமையாக ஏற்றுக்கிற மாட்டேன். 3500 ரூபா 4000 ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறேன். அதெல்லாம் பெருமையாக சொல்ல மாட்டேன். இந்த உலகம் பூரா என்னைய என் முகத்தை காட்டினவங்க நீங்கள் 2 பேரும் தம்பி, அன்பு தம்பி காடமங்கலம் முருகனும் நீங்கள் இருந்தேன். அதெல்லாம் பெருமையாக சொல்லவே முடியாது. ஆனா தினமும் கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு பொம்பளைய கூட்டி விடுறவாரு. ஐயா ராதாகிருஷ்ணா உங்களை புரோக்கர் ஆகிட்டான். சூப்பர்ரா மாமாவா? என்ன சொன்னீங்க? ஆனா இந்த ஜென்மம் மட்டும் இல்ல தம்பி, அடுத்த ஜென்மத்தில் தாலாட்டுது கண்மணி பொன்மணி. எனக்கு பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா அடுத்த ஜென்மத்தில் நான் உன்னைய மனசார என்ன செய்யணும்னு சொன்னதை கெடுத்து விட்டானே. என்ன செய்யறது யோசிச்சு செய்யற விளையாடாது. என்ன கட்டணமா கட்டுற என் தலையெழுத்துடா. அடுத்தவங்க அசிங்கமா நினைப்பாங்கடா. வந்தா வேலையை முடிச்சுட்டு படகுன்னு போடாதா. எனக்கு வேற ஒரு மாதிரியா இருக்கு. ரெண்டும் சொலன்னு வருது.
வேலை செஞ்சுட்டாலும் தெரியாது, வேலை செய்யறவங்களை பார்த்தா ரொம்ப எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நீ ஒரு பக்கம் நான் குறும்பி தெரிக்க அரைஞ்சூரி மயிர்மால அது என்னடா ஏன்டா ஒண்ணு பண்ணவும் என் மாட்டேன். செல்லுல வேற அந்த இருடா. வருதுல. அண்ணா நான் எத்தனையோ மேடையை ஆடினவேன், எத்தனையோ பொம்பளையில கை பிடிச்சிருக்கேன், தப்பா நடத்ததில்லை. உங்களை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஏரியல் பாக்கெட்டை உடைச்சது மாதிரியே கொஞ்சம் குட்டையா இருக்குல்ல, அது வந்து அப்படிதான் இருக்கும். 4 செங்கக்கல்ல வச்சுட்டு வரட்டா, கீழே வச்சுட்டு உயரமா வச்சுக்க. பண்ணவரா பண்ணுடா, போடா நீ போடா போடா. அதுக்கு எவ்வளவு நேரமா பொறுத்துக்கிட்டே இருக்கும். என் வேலை அவருக்கு பண்ண விட நான் கூட தவறா வச்சேன். பண்ண வேண்டியதான படகுண்டு. பண்றேன்னு சொல்றீங்க, ஒழிஞ்சு அதுக்கான ஏற்பாடு எதுவுமே இல்ல. everything as a first time gambling is a strong and the worse in the long. ஓஸ் லாங் ஆகலையா? ஓ மானத்தை கெடுக்கிறானே. செய்ய வச்சு வாட்டி சொறி விடட்டா கப்பலிங்களா? ஏண்டா நான் வீட்டுக்கு பைப் லைன் அழுக்க வந்திருக்கேன். போடா வாடா, போ போ, பக்கத்துல போ போ. என்ன செய்யறது? அண்ணே நான் காலை மாதிரி இருக்கேனா? இது பசு மாடுனே. எப்படி காலையை எப்படி பண்றேன் மத்தியா? உரி 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 உரி. காலை படக்குன்னு விழுகுது. இந்த வார்த்தைக்கு ரொம்ப வேகமா போ. உரி உரி உரி. காண வந்துருச்சு மாட்டுக்கு, பேசாமறா. மாடு காண வந்த மாடா போ. அதனால இந்த ஊர் மத்தியில நான் சொல்றேன், சொல்லு சொல்லு. உன்னை விட்டுட்டு நான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். இருக்கவே மாட்டேயில ஒரு நிமிஷம். அது எப்படி இருப்ப? ஒரு நிமிஷம் கூட விட்டுட்டு இருக்க மாட்டேன். விட்டுட்டு இருந்தா எல்லா வேலையும் நான் பாத்துக்குவேனே. உங்க அம்மாவை நான் கேட்டோம்னு சொல்லுங்க. ஆமா, இந்த பிள்ளையே ஒண்ணு பண்ண முடியல, திருப்பி அவங்க அம்மா கூப்பிட்டு. ஏய், அது அத்தை வேணும் மானங்கட்ட பேட. ஏடா எல்லாரும் ஒரு கணக்குல சேர்க்கிற பரதேசி பண்ணாட. இல்ல, உங்க அம்மா நல்லா தயிர் சோறு போட்டு கொடுக்கும். அப்படியே கையை வந்து நக்கு வேண்டு. அவன் நீ கேவலப்படுத்துற, நீ அவனுக்கு சப்போர்ட் போல. அண்ணே ஃபர்ஸ்ட் என்ன செய்ய? ஆமா, ஒரு பேனா பேப்பர் எழுதி கேளியா. ஃபர்ஸ்ட் நான் போய் சூடமும் பத்தி வாங்கிட்டு வர்றேன். சூட தண்ணி நீர் விழாவும் நான் பத்திய போட்டா சொருகி விடுறேன். சொருகிற மாதிரி இடம் இல்லப்பா. தப்பு கணக்க போட. தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சுன்னா தெரியாம பொருதி விடுறேன். ஏய் என்ன பச்சப்பா வாயை மூடுடா, வந்து வாயை கிழிச்சு போடுவேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. நம்ம கல்யாணத்துக்கு எனக்கு ஸ்வீட்டு பிடிக்காது, வாழைப்பழம் விரும்பி சாப்பிடுவேன். ஏய், வாழைப்பழமும் பூம்பழம் வாங்கிடாதீங்க, பெரிய ரஸ்தாலியா வாங்குங்க. இல்லாட்டி ஏந்திரம் பழம் வாங்க, நல்லா பெருசு உதக்காயா வாங்கிக்கங்க. தேவைப்படும். நீ அசந்து தூங்கிட்டாலும் அந்த பிள்ளை ஏய் இந்த யோயா நீங்க பாத்தீங்களா? எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்? ஐ லவ் யூ என் தங்கம். கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி, கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி, தட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா, உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா, உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி, அந்த சாய நேரத்தில அண்ணமே உன்னை எண்ணி, அந்த சாய நேரத்தில் அண்ணவே உன்னை எண்ணி, அத்தங்கர போய் வந்தேன் ரங்கம்மா, கூட்டம் கிளம்புறத பார்த்துக்கிட்டு சொல்லமா சொல்லம், கூட்டம் கிளம்புறத பார்த்துக்கிட்டு சொல்லமா சொல்லமா. பனமரத்து கள்ளீசரி பனமரத்து ஓரத்தில பல்லாங்குடி அடையில, பனமரத்து ஓரத்தில் பல்லாங்குடி அடையிலே, எச்சி தெரிச்சவன செல்லையா, நீ 8 நாளா பேசலையே என்னையா என்னையா, என் கூட 8 நாளா பேசலையே என்னையா என்னையா. இறனது நாடகத்துக்கு நானும், இறனது அன்பாளையா, இறங்குனது புலியடி தம்பமா, அன்பாளையோ எருங்குனது பெரியம்மா, இறனது இறப்புலனா, இறங்குனது சோழவன். இது எதுக்கு நான் மூச்சை முட்டி நான் ரம்ம கட்டி பாடிக்கிட்டு இருக்கேன், இவங்க அந்நிய உண்ணியமா இருக்கிய. என்ன தம்பி மூஞ்சிரு மண்டை இங்க வா.
நீ என்னடா செஞ்ச? நான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா பண்ற? நான் ஒண்ணுமே பண்ணலையே. அந்த பிள்ளைய ஐயா நான் கிட்டத்துல கூட போகலையே தம்பி. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. பொய்ய கைய பிடிச்சு ஆடுறான். அது நம்ம ரெண்டாத்துக்குள்ள கண்டெழுத்தோட பார்க்க பொய்ய என்னை கட்டி பிடிக்க வந்தான். ஒரு உத்தமனை சந்தேகப்பட்டேன். ஆனா என்னமோ நீ அங்கிட்டு பண்ணும்போது முனி ஓட்ட மாதிரியே இருக்குடா. எனக்கு ஒரு மாதிரியா சாமி அழைத்தையில அப்பையில சாமி வந்திருக்கோம். ஒத்துக்கிட்டீங்க. நீ இங்க வா, நீ அங்கே நில்லு, இங்க வா. மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில, மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலிலே தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா. ஓ பிரியமாத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. ஓ பிரியமாத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. இப்ப நீ கூப்பிட்டீல அந்த பிள்ளைய? சேர்ந்து இருங்கன்னு சொன்னேன். சேர்ந்து நல்லா சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன் தம்பி. நான் போய் அந்த பிள்ளைய எதுவும் கூப்பிட்டேனா? இப்படின்னா அப்படி அப்படின்னு கண்ணடிச்சா கூப்பிட்டேன். இப்படின்னா மத்தியானத்துக்கு வான்னு சொன்னேன். எதுக்கு? மீன் குழம்பு திங்க வா. வெயில் நேரத்துக்கு நல்லா இருக்கும். உன்னை வெட்டி பொலிக்கிட கொடுக்க போறேன். அதுக்கு சொல்றேன். ஏன் நீங்க ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? மறி கொழுந்தே ஏ மல்லிகைப்பூவே மனமக பிடிக்கலையா? சொல்லு சொல்லு. ஓ மஞ்ச வர வழி இல்லையா? வந்து நில்லு. மறி கொழுந்தே ஏ மல்லிகைப்பூவே மனமக பிடிக்கலையா? சொல்லு சொல்லு. வைக்கிறப்போ சொக்கனு தந்தால நீ மச்சான் 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 மல்லிய மச்சான் வச்சேன் என்னம்மா உண்டாச்சு? நான் பூவெடுத்து வைக்கிறேன். போக்குதையா என் தம்பிய தொண்டைய புடிச்சா மருதமணி அறுத்து இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய யாதவ பொதுமக்கள் சார்பாக சுதந்திரத்துக்காக முதல் வீரன் அழகுமுத்து கோனாருடைய புகழை பாடிவிட்டு ஒத்த புஞ்சை இந்த பேரை நீ சொல்றாடா. ஒத்த பிஞ்சை வீரசிங்கம் காளி சம்பளம் நினைவாக ஏஆர் சரண் சிங்கராஜா சார்பாக
201 அன்பு உள்ளத்துக்கு நன்றி. அன்பாலை அன்பலயத்துக்காக அளித்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. எங்களை ஆதரித்து எங்களுக்கு அன்பளிப்பளித்த அன்புள்ள அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எங் சார்பாகவும் ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். அன்பாலயத்திற்கு அன்பளிப்பளித்த அன்பான அன்புள்ளங்களுக்கு மிக்க மிக்க நன்றி கலந்த வணக்கம். நான் உள்ள கொண்டு போய் தயார் பண்றேன். 6 அடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில 6 அடி உயரத்தில 6 அடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில அன்பரக ஆவேசமா வராரு வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு 6 அடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில அன்பரக ஆவேசமா வராரு வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு. வெள்ளையனை எழுத்துக்கிட்டு வீரனாக வராரு வெள்ளையனை எழுத்துக்கிட்டு வீரனாக வராரு வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில பரபரக்க ஆவேசமா வராரு வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு. கட்டாளங்குளத்தினிலே பிறந்தவர் வராரு கட்டாளங்குளத்தினிலே பிறந்தவர் வராரு வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு 6 அடி உயரத்தில அருவா முடி உருவத்தில பிரபலக்க ஆவேசமா வராரு வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு 6 அடி உயரத்தில அருவா முடி உருவத்தில பிரபலக்க ஆவேசமா வராரு வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு.